கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை பொழுதிலும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நற்செய்தி ஜெப ஊழியங்களின் வாயிலாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையானது சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம், அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, கர்த்தருடைய வேதமானது அளவற்றதும் அது நம்மை உயிர்ப்பிக்கிறமா இருக்கிறது. இந்த நாளில் வேதத்துல நம்ம இரவும் பகலும் தியானமா இருக்கணும்னு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வேத வசனங்கள் எல்லாம் தேனிலும் தெனித்தலிலும் மதுரமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம அவரை இரவும் பகலும் தியானிக்கும் போது, அந்த வசனங்களை நம்ம அசை போடும் போது, அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் என்றா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, எப்பையும் நீரூற்றண்டையில நடப்பட்ட மரத்தை போலவும், தன் காலத்துல ஏற்ற நேரம் எப்ப கனி கொடுக்கணுமோ அந்த நேரம் தவறாம அவன் தன் கனியை தந்து, ஏன்னா எந்த நாள் வருடந்தோறும் இலையுதிராம பச்சையாய் இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதே போல எரேமியா 17:7 வசனம் கூட அப்படி கூட சொல்கிறது. இதே வார்த்தையதான் எப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல தன்னுடைய நம்பிக்கை முழுவதுமா அவன் வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் என்றும், அவன் எப்படி இருப்பானா, அவன் தண்ணீர் நடையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் நடப்பட்டது வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிற அதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமா மரத்தை போல இருப்பான்னு எவ்வளவு அழுத்தமா எவ்வளவு திருத்தமா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வேதம், அதனோட வார்த்தைகள், அதனோட வசனங்கள், அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மேல முக்கியமா நம்ம நம்பிக்கை, அவரையே உறுதியா பற்றி கொள்ளணும். இப்படி எல்லாம் நம்ம இருக்கையில நம்ம எப்படி எல்லாம் இருப்போம், தண்ணீர் ரெண்டையில எப்பயும் நாட்டி இருக்க போறோம். என்ன உஷ்ணம் கூட தாக்காதபடிக்கு மழை வரிசையாத நாட்களிலும் நமக்கு தன் கனியை கொடுக்கும்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே எல்லாரும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படியாய் கூட இந்த நாளிலும் நாம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. உண்மையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கணும் அப்பா. உங்களுடைய வேதத்திலே தியானமாய் இருக்கவும் கர்த்தாவே அப்பா, வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தாவே நீர் அப்பா தகப்பனை இருதயத்தை திறந்து கொடுக்க முடியாது கூட செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.